Hello friends, welcome to Tamil Food Masala. இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல மொறுமொறுன்னு 2-3 நாள் கூட வெச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய போற ரெசிபிக்கு வந்து ஒரே ஒரு பொருள் இருந்தா போதும். அதாவது ரவை மட்டும் இருந்துச்சுனா போதும். நான் ஒரு கப் நிறைய ரவை எடுத்துர்க்கேன். முதல்ல ரவையை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கிறேன். நான் வந்து ரவையை ரொம்ப நைஸா அரைக்கல, ஓரளவுக்கு அரைச்சிருக்கேன். இப்போ இந்த ரவையை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிறேன். காரத்துக்கு கொஞ்சமா வெறும் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி. இப்போ இந்த கஸ்தூரி மேத்தியை கொஞ்சம் நல்லா கையில நல்லா கசக்கிட்டு போட்டுடுறேன். கையில இப்படி தேய்க்கிறதுனால கொஞ்சம் பொடியா இருக்கும், அதனால தான் ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ இது கூடவே எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வேணானா நெய் இல்ல வெண்ணெய் நீங்க எது வேணா சேர்த்துக்கலாம். எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நான் இப்ப மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலா சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அது போல பிசையணும். ஆனா கொஞ்சம் இலக்கமா இருக்கணும். ஏன்னா 10 நிமிஷம் ரவை இப்ப ஊற வைக்க போறோம். ரவை ஊறிச்சுனா கொஞ்சம் இலக்கமா இருக்குது, கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் இலக்கமா இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சா போதும். பாருங்க, சும்மா லைட்டா கை வச்சாலே உள்ள இறங்குற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ரவை வந்து ஊறட்டும். நல்லா 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிட்டேன். பாருங்க, இப்போ கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கு ரவை. இப்போ நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கிறது போல நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். முதல்ல ரவையை வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பெரிய உருண்டையை எடுத்து நான் வந்து இப்போ சப்பாத்தி போல தேய்ச்சிக்கிறேன். ரவை வந்து ஒட்டாம வரதுக்கு எண்ணெய் கூட போட்டு தேய்ச்சிக்கலாம். இப்போ வந்து நான் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு மொத்தமா இருந்தா கரெக்ட்டா இருக்கும். நீங்க இப்படி எண்ணெயில போட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா கொஞ்சம் நல்லா டிசைனா இருந்தா வீட்ல இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். பார்க்க டிஃபரண்டா ஏதோ செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அதுக்காக கொஞ்சம் வித்தியாசமா நம்ம செஞ்சுக்கலாம். இந்த ஃபோக் ஸ்பூன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்பூன் மேல இத வச்சிட்டு கொஞ்சம் நல்லா பிரஸ் பண்ணிட்டு இப்போ இத அப்படியே நம்ம சுருட்டணும்னா நல்ல டிசைனா வரும். இப்போ இங்க மட்டும் கொஞ்சம் லைட்டா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, நல்ல ஒரு டிசைனா சூப்பரா இருக்கு பார்க்கவே. இப்போ தேய்ச்சி வச்சிருக்கிற எல்லா ரவையுமே இது போல நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாத்தையுமே நான் இது போல ரெடி பண்ணி வச்சிட்டேன். கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிட்டேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஸ்டவ் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. தீ வந்து கம்மியில வச்சிட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா நல்லா கிறிஸ்பியா நல்லா சூப்பரா மொறுமொறுன்னு வரும். மேலேயும் நல்லா கலரா வந்திருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்க, மேலே நல்லா கலரா வந்திருக்கு, நல்லா வெந்து இருக்கும் உள்ள வந்து. இப்போ நான் வந்து எடுத்துடுறேன். இத ஒரு பிளேட்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாருங்க फ्रेंड्स, வெறும் ரவையை மட்டுமே வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு சாப்பிடுறதுக்கு. பாருங்க, இந்த ஸ்நாக்ஸ் பார்க்கவே நல்லா டிசைனா சூப்பரா இருக்கு பாருங்க. ரொம்ப ஈஸி தான். ரவை மட்டும் இருந்துச்சுனா போதும், வீட்ல சீக்கிரமா நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். எவ்வளவு நல்லா மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க. பாருங்க, ஃபுல்லாவே நல்லா கிறிஸ்பியா இருக்கு. இது போல நீங்களும் உங்களுடைய வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you.